ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மகாபிரியவா சரணம். மகாபிரியவா உபதேசித்த 61 ராமாயண குறிப்புகளில் 37வது குறிப்பாக வாலி மரணம். ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனோடும் வானர கூட்டங்களோடும் முதன்மை வானரமான ஹனுமனோடும் கிஷ்கிந்தையை அடையிறா. கிஷ்கிந்தையில் ஒரு நாள் ஓய்வெடுத்து மறுநாள் வாலிவதத்தை தொடங்கலான்னு ஹனுமன் ராமனிடத்தில் ஆலோசனை சொல்ல அதை ராமன் ஏற்றுக்கொள்கிறார். ராமன் மறுநாள் சுக்ரீவனிடத்தில் வாலியை போருக்கு வருமாறு அழைக்கச் சொல்லி பணிக்கிறார். சுக்ரீவனுக்கோ மிகுந்த பலசாலியான வாலியை எப்படி போருக்கு அழைப்பதுன்னு அஞ்சி பயப்படுறான். ஆனாலும் சொன்னது ராமனாயிற்றே. ராமனுடைய வார்த்தையை மீற முடியாமல் தன்னுடைய தைரியத்தையெல்லாம் வரவழைத்து கொண்டு வாலியை போருக்கு அழைக்கிறான் சுக்ரீவன். சுக்ரீவனை பற்றிய எண்ணங்களே மறந்து போயிருந்த வாலிக்கு அவனின் குரலை கேட்ட மாத்திரத்தில் என்னை பேர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்று இந்த உலகமே நடுநடுங்கும்படி கர்ஜனை செய்து கொண்டு அவனை நோக்கி பாயிறான். அப்போது அவனுடைய மனைவியான தாரை, வாலியின் மனைவி தாரை அவனை எச்சரிக்கிறார். வந்திருப்பது சுக்ரீவன் மட்டும் இல்லை, சுக்ரீவனோட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் வந்திருக்கிறார். அவருக்கு இணையானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்க நீங்க சுக்ரீவனோட போர் புரிவது சரியாக இருக்காது என்று சொல்றார். தாரையின் பேச்சை சிறிதும் பொருட்படுத்தாத வாலி சுக்ரீவனோடு ஆக்ரோஷமாக போர் புரிகிறான். வாலியால சுக்ரீவன் கொடூரமாக தாக்கப்பட்ட போதும் ஸ்ரீராமன் அதை பார்த்து கொண்டிருக்க இரத்த வெள்ளத்தில் இருந்த சுக்ரீவன் ராமனிடத்தில் வந்து, உலகத்தை காக்கும் ராமனே, உங்களை நம்பியே இந்த போரை தொடங்கினேன். ஆனாலும் நீங்கள் என்னை காக்காமல் வாலியினிடத்தில் இத்தனை அதிகமாக அடிபடச் செய்துவிட்டு பார்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு கேட்கிறான். ஸ்ரீராமனோ, நீயும் வாலியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறீர்கள். என்னால் உங்கள் இருவருக்கும் வேற்றுமை கண்டுபிடிக்க தெரியவில்லை. அதனால இந்த வெற்றி பூ மாலையை நீ சூடிக்கொள். அப்போது என்னால் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி வெற்றி பூ மாலையை தானே சூடிவிடுறார். வாலியும் சுக்ரீவனும் மறுபடி தங்களுடைய போரை தொடங்க ஸ்ரீராமன் தன்னுடைய வில்லை எடுத்து நாணேற்றி வாலிவதத்துக்கு தயாராகிறார். வாலியின் முன்னால யார் நின்று போர் புரிந்தாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும் என்பதால ஸ்ரீராமன் ஒரு மரத்தின் பின்னால மறைந்திருந்து வாலியை கொல்றார். தன் மார்பை துளைத்தது ராமனுடைய பானம்தான் என்பதை தெரிந்து கொண்ட வாலி ராமனிடத்துல கேட்கிறான். நாட்டை ஆளும் அரசுரிமை மூத்த மகனுக்கே உரியது என்பது உனக்கு தெரியாதா? அதனால்தான் இந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்றான். ஆனால் ராமனோ, நீ நாட்டை எடுத்துக்கொண்டாய் என்பதை தாண்டி உன் தம்பியின் மனைவியான ருமாதேவியை கவர்ந்து கொண்டாய். தம்பியின் மனைவி உனக்கு மகளை போன்றவள். அதனால்தான் உன்னை வதம் செய்தேன்னு வாலியிடத்துல சொல்றார். நாளும் ஒரு விலங்கை கொன்று ஒரு குரங்கை கொன்று உன்னுடைய வீரத்தை குறைத்து கொண்டாயேன்னு வாலி ராமனிடத்துல சொல்ல, ராமனோ, விலங்கு மனிதன் என்ற வேறுபாடு அவர்களுடைய மனதை பொறுத்தது. ஜடாயு பறவையாக இருந்தாலும் ஜடாயு ஒரு பறவையாக இருந்தாலும் கஜேந்திரன் யானையாக இருந்தாலும் அவர்கள் விலங்கினும் மேலானவர்கள். நீ ஒரு குரங்காக இருந்த போதிலும் ராவணனோடு கொண்ட நட்பின் காரணமாக உனக்கு இந்த கதி நேர்ந்திருக்கிறது என்று புத்திமதி கூற, தன் தவறையெல்லாம் உணர்ந்த வாலி ராமனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல சரணாகதி அடைந்து தன் தம்பி சுக்ரீவனுக்கு அந்த கிஷ்கிந்தை அரசர் கொடுக்கிறான். இந்த பிறவி பிணிக்கு மருந்தாகும் ராமனின் கையாலேயே கொல்லப்பட்ட வாலி அவர் கண் முன்னாடியே முக்தி அடைகிறான். வாலியின் மரணத்தால அழுது புலம்பிய மனைவி தாரைக்கும் மகன் அங்கதனுக்கும் ஆறுதல் சொல்றார் ஸ்ரீராமன். பிறகு சகோதர பாசத்தால் அழுது புலம்பிய சுக்ரீவனுக்கும் ஆறுதல் சொல்லி அவனுடைய பட்டாபிஷேகத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்றார் ஸ்ரீராமன். சுக்ரீவனின் பட்டாபிஷேகம் பற்றிய குறிப்புகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.